பெயர்ந்தவன் குடமுழா. நான் ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருப்பேன். எனக்கு நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். என்னுடைய ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக என்னை பஞ்சமகா சப்தம் என்று அழைப்பர். நான் கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாவேன். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை உணவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. என்னுடைய இனிமையான இசையை கேட்டு அனைவரும் மகிழுங்கள். நன்றி. இனிய காலை வணக்கம். நான் தான் புல்லாங்குழல். காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும் போது அது இன்னிசையாக எழும்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனை வேங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்குரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. என்னை பற்றி திருவள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார்: குழலினிது யாழினிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். என்னுடைய இசையின் இனிமையை அனைவரும் கேளுங்கள். காலை வணக்கம். நான் தான் கொம்பு. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையானது. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். களனி மேடுகள், காவல்காரர்கள் விலங்குகள் கல்களை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விடுத்திருக்க செய்யவும் இக்கொம்பினை ஊதுவர். ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. என்னுடைய இசையை கேட்டு அனைவரும் மகிழுங்கள். நன்றி. தமிழர்களின் போர்த்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு ஆகும். படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசு பல தமிழ்நாட்டில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் பழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. என்னுடைய இசையை அனைவரும் கேட்டு ரசியுங்கள். நன்றி.
காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அதை மாசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் நீரில் குளிர்ச்சி தரும் மழை பெருமை நாம் அறிவோமே அதன மனமழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணீர் கூட நல்லா தீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே as she is working in National Safe Life Committee. One day, both the friends were decided to move to the nearby forest. There were many beautiful animals, birds, and small creatures. So Jenny and Sarah decided to join with them. They enjoyed the day. The animals, birds, and the friends felt so tired. So they slept under a huge tree. After few hours, the hot, shiny sun burned their skin. So everyone woke from their dreamful sleep. On seeing the worst condition of the forest, they had a great shock. Because the beautiful trees in forest were deforested by the humans. Due to this, most of the animals had died. They have destroyed the forest to construct more network towers and factories. Due to the construction of more network towers, the usage of mobile phone and network devices get increased. Really, from a baby to a grandperson start to use these devices nowadays. Not only humans are affected, but birds also affected. As network towers look like trees, birds start to dwell in their towers. Due to the high voltage of the network tower, the birds burned and died. Many of the humans are affected as Jenny's sister. As she was addicted to the video games, while sleeping, she starts to do her hand as playing the video games. So Jenny and Sarah went to see the doctor. The doctor prescribed to take her to a peaceful place where there is no pollution. But the friends does not have a place without pollution, as the doctor said. One day, her sister walked on the road on the mind of playing video games. She fell into a place where there is full of muddy water. She cannot climb up
She asked help from the surrounding people, but those people were eagerly taking photos and videos and get like from more apps. She came up on her own. So the people who were surrounding titled the videos as Tan Kaiye Tanakudavi Vidamuyarchi Visvarupa Vetri. At last, they advises all humans as we are the persons with humanity and we help everyone. Reduce the usage of mobile phones. Plant more trees. Thank you all.